நேயர்களுக்கு வணக்கம். திடீரென்று உயிரிழந்த பாடசாலை மாணவி பரிசோதனையில் வெளியான அதிர்ச்சி தகவல். முருகனை தரிசிக்க சென்ற குடும்பஸ்தருக்கு நேர்ந்த துயரம். காய்ச்சல் காரணமாக கேகாலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 14 வயதையுடைய பாடசாலை மாணவி ஒருவர் திடீரென்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அவர்களுடைய குடும்பத்தை பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்ற நிலையில் குறித்த பாடசாலை மாணவி கேகாலை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 9ஆம் ஆண்டில் கல்வி கற்று வந்துள்ளதாகவும் அவருக்கு கடந்த 8ஆம் தேதி திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதை அடுத்து அவர் கேகாலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டு அவர் அங்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளை வெளி நோயாளர் சிகிச்சை பிரிவில் இருந்து சிகிச்சை பெற்று வந்துள்ளதை அடுத்து அவருக்கு கடந்த 10ஆம் தேதி வயிற்றில் இருபுறத்திலும் கால்கள் மற்றும் கைகளில் வலிகள் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அந்த பெண் உடனடியாக அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்று அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ள போதும் அவருடைய உடல்நலம் மிகவும் மோசமாகி உள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இன்னும் சிகிச்சை பலனின்றி 23ஆம் தேதி உயிரிழந்துள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து குறித்த மாணவியோட சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து பிரேத பரிசோதனைகளில் இந்த மாணவியுடைய இருதயம் மற்றும் சிறுநீரக பகுதிகளில் விஷ கிருமி நுழைந்துள்ளதை அடுத்து அந்த பெண்ணுடைய மரணத்திற்கு காரணம் என்றும் வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இன்னும் இந்த துயர சம்பவமானது அவர்களுடைய குடும்பத்தை பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தாத்தாமலை பகுதியில் உள்ள காடு ஒன்றில் நபர் ஒருவருடைய சடலம் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த நபர் அப்பகுதியில் உள்ள முருகன் ஆலயத்தினை வழிபட சென்ற வேளையிலே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். என்னும் சம்பவத்தில் தெரிய வருகையில் 23ஆம் திகதி அன்று 39வது கிராமம் செல்வாபுரத்தை சேர்ந்த 6 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தன்னுடைய வீட்டில் இருந்து தாத்தாமலையில் உள்ள முருகன் ஆலயத்தினை வழிபடுவதாக வீட்டாரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளதாகவும் இதன் பின்னதாக அவரை காணவில்லை என்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று குடும்பத்தினர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை மேற்கொண்டதை அடுத்து இதன் பின்னதாக போலீசார் குறித்த நபரை தேடி வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் அந்த பகுதியில் கால்நடை வளர்க்கும் நபர் ஒருவர் தன்னுடைய கால்நடை விலங்குகளை கொண்டு மேய்க்க சென்றுள்ள வேளையிலே சந்தேகத்திற்கிடமாக நபர் ஒருவருடைய சடலம் இருப்பதாக அப்பகுதியில் உள்ள போலீசாருக்கு தகவலினை வழங்கியுள்ளார். இதன் அடிப்படையிலே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்த வேளை குறித்த நபர் சடலமாக இருந்துள்ளார். கொக்கட்டிச்சோலை போலீசாரின் பணிப்புரைக்கு இணங்க குறித்த நபருடைய சடலம் மீட்கப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்ட பின்னதாக சடலம் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். என்னும் இந்த சம்பவம் தொடர்பில் கொக்கட்டிச்சோலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24/7.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.